மாத்தளையில் சஹரானுக்கு சுமார் 21 ஏக்கர் காணி பயிற்சி முகாமாக பயன்படுத்தப்பட்டதாகவும் தகவல். மாத்தளை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆராய்வு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் மூளையாக செயல்பட்டதாக கூறப்படும் சஹரானுக்கு மாத்தளையில் மகாவல பகுதிகளில் 21 ஏக்கர் காணி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த காணி தற்போது காட்டு யானைகளின் வாழிடமாக மாறியிருப்பதாகவும் இதனால் பிரதேச மக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. மாத்தளை மாவட்ட செயலாளர் PB சேனாதீர இது பற்றி அரசாங்கத்தின் கவனத்தை கொண்டு வரும் நோக்கில் இது பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். மாத்தளை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் புதுதாசன மற்றும் கலாசார விவகார பிரதி அமைச்சருமான கமகத திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாத்தளை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அண்மையில் பிரதி அமைச்சர் இடம்பெற்ற போதே சஹரானுக்கு சொந்தமான இந்த காணியின் எல்லைகளை நிர்ணயிப்பதற்காக நில அளவீட்டு திணைக்களத்திற்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் அளவீட்டு பணிகள் இன்னும் நிறைவடையவில்லை என்றும் மாவட்ட செயலாளர் தெரிவித்திருக்கிறார். எனவே அவருக்கு சொந்தமான அந்த காணி யானைகளின் வாழ்விடமாக மாறியிருப்பதனால் மக்கள் அசௌகரியப்படுகிறார்கள். எனவே அதனை எல்லையிடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு விவகாரம் மாத்தளை மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதும் இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல நிசாம் காரியப்பர் தனக்கு சில விடயங்கள் தெரியும், தான் கூறப்போவதாக ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். இன்றைய வீரகேசரி பத்திரிகை உட்பக்கத்தில் தொடர்பான செய்தியை தலைப்பிடுகிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் முக்கிய விடயங்களை வெளிப்படுத்த போகிறேன் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் என்பதாக அந்த செய்திக்கு வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் பல முக்கிய விடயங்களை வெளிப்படுத்த உள்ளேன். இதன் மூலமாக அரசாங்கத்தில் உள்ள சில முக்கிய அமைச்சர்களுக்கு சிக்கல் ஏற்படலாம் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி நிசாம் காரியப்பர் தெரிவித்திருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் முக்கிய தகவல்களை வெளிப்படுத்த வேண்டி இருக்கிறது. இது தொடர்பிலான பல முக்கிய ஆவணங்களும் என்னிடம் இருக்கிறது. எனவே இது தொடர்பில் நான் முக்கிய தகவல்கள் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்துவேன். இதனை என்னால் தற்போது வெளிப்படுத்த முடியாது. எனினும் நான் வெளிப்படுத்தும் தகவல்கள் மூலமாக அரசாங்கத்தில் இருக்கும் சில முக்கிய அமைச்சர்களுக்கு பல பிரச்சனைகள் எதிர்நோக்க வேண்டி ஏற்படலாம் என்பதாகவும் நிசாம் காரியப்பர் அவர்கள் தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.